என்கேஆர் எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஏமார், நல்லா இருக்கேன். ஒரே சந்தோஷம் தான். ஒரே மாநாடு முடிச்சுட்டு பயங்கரமான ஒரு திருப்தியில் இருக்கீங்க. ஆமாங்க, மெகா மாநாடு இல்ல, அதுதான் வந்தேன். இப்ப எங்க ரூம்குள்ள போறேன்னு என் பையன் கேட்டான். ஏமார் அங்கிள் மீட்டிங் எடுக்கிறாரு, அதுக்கு பேச போறேன்டா அப்படின்னு. ஏமார் அங்கிள் கேட்டதா சொல்ல சொன்னான். அங்கிள் நல்லா இருக்கீங்களா? மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய மருமகனுக்கு என்ன கோவப்படுவீங்கன்னு பார்த்தேன். ஓ, இயல்பா நம்ம பேசக்கூடிய வார்த்தைங்க. ஏதாவது ஒண்ணு கிடைக்குமான்னு அவன் திட்டினதெல்லாம், அவரது உட்கார்ந்து திட்டினதெல்லாம் விட்டுட்டாங்க, திட்டாததை பிடிச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது காலங்காலமா நம்ம கூறக்கூடிய வார்த்தை அங்கிள். தாவேகா மாநாட்டுல மாநகட்ட கேள்வி கேட்டாங்க, திமுகவையும் பாஜகவையும். அதெல்லாம் அவங்களுக்கு பெருசா தெரியல. அங்கிள்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரான், அதை பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கானுங்க 2 நாளா. முடியல. அப்படியே வால் போஸ்ட்லாம் அடித்து ஒட்டி ஊர் பூரா, நான் ஒரு திருப்பு தான் சொன்னேன், நீங்கள் எங்கள் ஊர் பூரா இவங்களே வால் போஸ்ட்லாம் ஒட்டி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல என்ன எனக்கு புரியலன்னா, நேற்று முதல்வர் தூக்கம் இல்லாம வந்து கதற அளவுக்கு அது பெரிய விஷயமா போயிருக்குன்னா பாத்துக்கீங்களேன். அதுதான் எனக்கு சிரிப்பா வருது. இவர்கள் இதுவரைக்கும் யாரையும் அந்த மாதிரி முன்னாள் முதல்வர்களை பேசினது இல்லையா? ஐயோ, அதெல்லாம் வந்து காதுல கேட்க முடியாதுங்க. நம்ம சொல்ல வேணாம், பொதுமக்களே அங்கிள் தான் சொன்னாரு, இதுக்கு ஏன் குதிக்கிறானுங்க அப்படின்னா, அது வந்து கண்ணியமான வார்த்தை இல்லைன்னு சொன்னாங்க. கண்ணியத்தை பத்தி திமுக காரனுக்கு என்னடா தெரியும், அவன் எப்படா பேசலாம் அப்படின்னு பெரியவங்க பேசுறாங்க, நான் இல்ல. ஏய், இப்போ சமீபத்துல கூட நம்மால உதயநிதி பேசினார்ல, எடப்பாடி முதல்வரா இருக்கும் பொழுது, எடப்பாடி எல்லாம் ஒரு ஆளா டேபிளுக்குள்ள பூந்து போய் பதவி வாங்கினவரு விட்டுருந்தா நம்ம காலுக்குள்ளேயே பூந்துட்டு பாருன்னு சொல்லி பேசிட்டு ஒரு சிரிக்கிற ஒரு நக்கல் சிரிப்பு இருக்கு தெரியுமா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இவ்வளவு கேவலமா நீ பேசிக்கிட்டு இன்னைக்கு வந்து அங்கிள்னு சொன்ன ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு தொங்குறீன்னா, அதாவது தளபதி சொன்னார்ல, வாயால ஊரு கூட வயிறுவலிக்கு சிரிக்கிறது, அந்த மாதிரிதான் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும். மக்களுக்கு புரியுது. அதாவது அவங்க வெறுப்பின் உச்சத்துல இருக்கிறாங்க. அதனால இவங்க போற டிராமா எல்லாம் வேலைக்கு ஆகல. முக்கியமா அப்பான்ற ஒரு டேபிள டப்பா மாதிரி போட்டு உடைச்சிட்டாரு தளபதி. வேற ஒண்ணும் கிடையாது, அங்கிள்னு சொல்லி உடைச்சிட்டாரு. அதுதான் இங்க வந்து அவங்களுக்கு வயிற்றுச்சல். நாங்க ஒரு இமேஜை கட்டமைச்சு அப்படியே நான் வந்து பில்டப் பண்ணி ஒரு என்ன சொல்றது, அந்த ஸ்டாலின் அளவுக்கு, கம்யூனிஸ்ட் தலைவர் ஸ்டாலின் அளவுக்கு நாங்க கொண்டு வரோம். நீங்க என்னடா போட்டு காமெடி ஆக்டர் மாதிரி எங்களை போட்டு டேமேஜ் பண்றீங்களேன்ற ஒரு கடுப்பு. அவங்க கட்டமைச்சிட்டு வந்த அந்த பில்டப் எல்லாம் உடையுதுல, அதுல வெறுப்பின் உச்சத்துக்கே போயிட்டாங்க. இப்ப எல்லாத்தையும் தாண்டி இப்போ மீடியான்னு சொல்லிட்டு சில நபர்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. டிவில வந்து சமூக அரசியல் விமர்சகர், அப்புறம் வந்து பத்திரிகையாளர், இந்த பேர் பேசிக்கிட்டு. அப்போ கூட உண்மையா நான் ஒரு திமுக காரன் தான் அந்த இடத்துல சொல்ல முடியல பாருங்க, வெளியில விரட்டி அடிப்பாங்கல்ல, பேச மாட்டாங்க. இவன் அப்படி பேசுறவன். இவன் வந்து யாருன்னா, நான் திமுக சொம்பிலரா திமுக அண்டான்னு சொல்லிட்டுவேன். என்ன பேசிருக்கேன் தெரியுமா? நேற்று தந்தி டிவி தொலைக்காட்சியில உட்காந்து அந்த மேடையில ஒரே ஒரு ஆண்டி தான் இருந்தது, வேற எந்த ஆண்டிங்களும் வரல. அப்படின்னா என்னன்னா இவன் எதோ சொல்ல வராம்பளுக்குது, அங்கிளுக்கு எதிர்பார்த்த ஆன்டி அப்படின்னு சொல்ல வராம்பளுக்கு பார்த்தா, விஜய் அவங்க அம்மா சோபனா அவங்க மட்டும் தான் இருந்தாங்க. அந்த ஆண்டி மட்டும் தான் இருந்தது, வேற எந்த ஆண்டிங்களும் வரலன்னு. அதான் ட்ரிகர் பண்றாராம் அவரு. நாங்க அங்கிள் சொன்னது யதார்த்தமா எடுத்துக்கணும், நீங்க ஆன்டி சொல்றது யதார்த்தம் எடுத்துக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கணும்ட்டு அவர் வந்து பண்றாராம். இது இவ்வளவு டீப்பா இவ்வளவு மோசமா யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தனை வளர்த்துக்கிட்டு இருக்கு திமுகனா வாழ்த்துதான் சொல்லணும். ஏன்னா இவங்க கண்ணியம் கட்டுப்பாடு இதெல்லாம் வந்து அண்ணா சொல்லி கொடுத்ததெல்லாம் இங்க இன்னைக்கு எங்க தெரியுமா வந்து நிக்குது? பட்டைக்கும் நாமத்துக்கும் ஒருத்த அர்த்தம் சொல்லுவான் தெரியுமா ஒரு அமைச்சரு? என்னடா அவன் இவன்றான். இவங்களுக்கு எல்லாம் இவ்வளவுதான் மரியாதை. ஏன்னா இவங்க என்னதான் மாண்புமிகு முதல்வர், மாண்புமிகு துணை முதல்வர், மாண்புமிகு அமைச்சரா இருந்தாலும் இவங்க மாண்பு இந்த மாநாடு எல்லாம் அவங்க செயல்பாட்டுலதான். அவங்க மேலே ஏறி அசிங்கமா இப்படி ஒரு உதாரணம் சொல்லி பேசுறாங்க, பெண்களை பேசுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு இவ்வளவுதான் மரியாதை கொடுக்கும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு என்ன மரியாதையை கொடுக்க முடியுமோ அவ்வளவுதான் இவங்களுக்கு மரியாதை கொடுக்க முடியும். அதாவது அங்கிள்ன்ற வார்த்தையை பிடிச்சி தூங்கிட்டாங்க. இன்னும் கேவலமா கேட்டாரு, அதுக்கெல்லாம் பதில் இல்ல. ஏங்க இதுக்கு மேல போய் பாய்சன் கட்சின்ட்டாருங்க, திமுகவை விஷம்ட்டாருங்க இந்த மக்களுக்கு. அதை பத்தி யாருக்கும் எங்க காதுல பாயாசம்ல கடிச்சு இனிப்பா இருக்கும்ல, இந்த இதுல இருந்தா அப்படிதான். அதாவது போன வாட்டி பாயாசம் அப்படின்னு சொன்னத எங்க பாசிசத்துக்கு வந்து பாயாசத்தோட ஒப்பிடுறாருங்க. கிறுக்குப்புல பாயாசத்தை தானே உங்களை பாயாசம் சொல்லி உங்களை பாசிசத்துக்கு இணையா ஒப்பிடுறாருன்னா அப்படி இல்லையா, உள்டாவா பேசுவாங்களா? அவங்களுக்கு ஏத்த மாதிரி நரேஷன் செட் பண்றது இல்ல. இவங்களுக்கு புரியல, அவங்க மதத்தை வச்சு பாசிசம் பண்றாங்க. இவங்க வர்றவங்களை பூரா அடிமையா வச்சு இவங்களே எல்லாமே நாங்க மட்டும்தான்,
அதாவது இவங்க சொல்கிற மாதிரி கோயிலுக்குள்ளே நான் மட்டும்தான் வரணும்னு அவன் சொல்கிறான் பாரு பாசிசங்கிறாங்க. இவங்க ஆட்சிக்கு நீ வர போறியா? ஏன்னா சேகர்பாபு அவங்களே ஒரு பேட்டியில் ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி இருக்குது. அப்போ மேயர் பிரியாவை சொல்கிறாருல்ல, வரணும்னு ஆசைப்படணும், ஒரு அளவுக்கு தான் வரணும்னு ஆசைப்படணும், ஃபுல்லாக வந்துடக்கூடாது அப்படின்னு. அந்த அடிமைத்தனத்தில் வச்சிருக்கிறது தான் பாசிசம் அப்படிங்கிறத இன்னும் தெரியாமல் இருக்காங்க நிறையா பேர். திமுக சமூக நீதி எப்படி தெரியும்ல, இன்னைக்கு பார்ப்பன எதிர்ப்பு அவ்வளவுதான் அவங்க லிமிட். இந்த சுயசாதி பெருமை பேசுறவன், இந்த பட்டியலின மக்களை ஒடுக்குறவன், தலித் மக்களுக்கு வந்து அநீதி இழக்கிறவன், அவங்களுக்கு எல்லாம் இவங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன் அதைத்தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு மாநாட்டுல 35 நிமிஷம் பேசுனதுல அங்கிள் அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு ஒரு முதலமைச்சருக்கு தூக்கமே போதுடா அப்படின்னா அந்த அளவுக்கு தான் இவங்க ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நல்ல ஆட்சி கொடுத்தா இவங்க பயப்பட தேவையில்லை. இவங்க கொடுக்கறது ஸ்டிக்கர் ஆட்சி. இந்த ஸ்டிக்கர் ஆட்சி தான் போன வாட்டி விமர்சனம் பண்ணோம். மக்களா பல வெள்ளங்களுக்கோ இல்ல இயற்கை பேரிடருக்கோ நிவாரணங்கள் கொடுத்தா அதுல ஸ்டிக்கர் ஒட்டி அதிமுகவுடைய ஸ்டிக்கரை ஒட்டி அங்க கொண்டு போன மாதிரி இன்னைக்கு எல்லா திட்டத்துக்கும் ஸ்டாலின் ஸ்டிக்கர்னு. முக்கியமா என்னன்னா இவர் அப்பா டிராமா போட்டார்ல, அப்பா ஸ்டிக்கர், அந்த ஸ்டிக்கர் கிழிஞ்சிருச்சு. அதனால இவங்களுக்கு வந்து ஒரே ஷாக்கா இருக்குது. உங்க வீட்டுல ஸ்டாலினு, எதிர்த்த வீட்டுல ஸ்டாலினு, பக்கத்து வீட்டுல ஸ்டாலினு, நலம் காக்கும் ஸ்டாலினு, இப்படி வந்து எல்லாத்துக்கும் ஸ்டாலின் பேர் வச்சிருந்தாங்கல்ல. இப்ப எல்லாத்துக்கும் அங்கிள் பப்ளிக்ல வந்துருச்சு. ஆனா ரோட்ட போறீங்க அங்கிள் ஸ்டாண்ட் எடுத்துட்டு போங்க அங்கிள்னா யாரை பாத்துறா அங்கிள்னா என்னன்னா ஸ்டாலின் நினைச்சு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு போறாரு. அவ்வளவு கடுப்புல இருக்காங்க. இப்ப கூட ஓரணியில் தமிழ்நாடு உங்களோட ஸ்டாலின் இதை திட்டம் வீடு விட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. தவறு பேசாம போயிடுறா தம்பி, நீ யாரோ இங்க இருந்தா வந்திருக்கிற, ஸ்டாலின் பேரை தூக்கிட்டு உள்ள வராத பொழந்துருவேன். போன வாட்டி ஸ்டாலின் தான் ஓட்டு போட்டேன், அந்த ஆள் வெறும் பேசிக்கிட்டு இருக்கியா, உட்காந்து என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ அவங்க அப்பா எங்க வீட்டுல கூட கேட்டாங்க, ஏன்னா அவங்க அப்பா வீட்டுக்கு காசை எடுத்து நலத்திட்ட உதவிகள் செய்யற மாதிரி எல்லாத்துக்கும் ஸ்டாலின் பேர் வச்சுக்கிறாங்க, விழா எடுக்கிறாங்க. காலை உணவு திட்டம், ஸ்கூலுக்கு போறது பஸ், 5 லட்சம் குழந்தைங்களுக்கு இன்னைக்கு விரிவாக்கம் பண்றாங்களாம். இவங்க வந்து ஆட்சிக்கு வந்ததுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் முழுசா கொடுத்து முடிக்கல. இன்னமும் எப்பெல்லாம் ஃபங்க்ஷன் வைக்கணும்னு தோணுதோ, எப்பெல்லாம் ஸ்டேஜ் போட்டு அங்க பேசணும் தோணுதோ அங்க போட்டுற வேண்டியது. அங்க போய் நின்றுகிட்டு விஜய் பேசுறதுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்காரு. இது எப்படி ஆயிடுச்சுன்னா, விஜய்னாவே இந்த மாநாட்டை தெளிவா சொன்னாரு. காந்தியோடைய ஒரு வாசகம் இருக்கு என்னன்னா, நீங்க ஒரு சண்டை செய்றீங்க, நீங்க அதுல ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்க கடந்து வந்தாகணும். நீங்க போராடும் பொழுது உங்களை முதல்ல இக்னோர் பண்ணுவாங்க, அதாவது உங்களை கண்டுக்காம கடந்து போக ட்ரை பண்ணுவாங்க. 2வது உங்களை பார்த்து சிரிப்பாங்க. இவங்க கடந்து போனாங்களா, எப்பா எல்லாரும் தான் கட்சி ஆரம்பிப்பாங்க, நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது தானே, அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு செய்திகளை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அவருக்கு புரியல, விளையாட்டு செய்தித்துறை அந்த செய்தியை நீ தானையா பார்க்கணும், ஏனையா இப்படி படுத்துற, அதை பார்க்க மாட்டாராம். ஏன்னா அவர் வேற செய்திகள் எல்லாம் பார்ப்பாராம். அப்படி சொல்லிட்டு அவர் கடந்து போவாரு. அடுத்து சிரிப்பாங்க. ரசிகர் கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமாங்க. எல்லாம் ரசிகர் குஞ்சுக, அணில் குஞ்சுகன்னு கிண்டல் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. அப்புறம் சண்டை போடுவாங்க, உங்ககிட்ட சண்டை போடுவாங்க. அப்புறம் நீங்க ஜெயிப்பீங்க. விஜய் அண்ணா இந்த 3 கட்டத்தையும் தாண்டி 4வது கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. முதல்ல அவரை புறக்கணிச்சாங்க, அவரை கண்டுக்கல. 2வது அவரை பார்த்து சிரிச்சாங்க, இன்னைக்கு அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து அவர் ஜெயிக்க போறாரு. இதுதான் நடக்கும். இது மகாத்மா காந்தியுடைய ஃபேமஸான ஒரு கோட். இதுதான் வந்து நம்ம யதார்த்தமா பார்க்க போறோம். அதுலயும் முதலமைச்சரே இப்ப வந்து பதட்டப்பட்டு பேசுற அளவுக்கு இங்க போயிடுச்சுன்னா பாத்துக்கங்க அவங்களுடைய நிலைமை. ஏன்னா அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே விஜய் நான் சொல்லிட்டாரு, எப்பா நான் வரப்போறேன் பண்ண அவர் தொண்டர்களுக்கு சொன்னாரோ இல்லையோ, ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு தான் சொன்னார். உசுப்பேத்துவேன், உம்முன்னு இருந்துக்க, கடுப்பேத்துவேன், அப்பயும் கம்முன்னு இருந்துக்க, நீயா மாட்டிக்கிறாதுன்னு. இப்போ எப்படின்னா தவளை தாவாயில் கட்டுற மாதிரி அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா அதை 9 ஆக்கி கடைசியில் ஒரு 10 வீட்டுக்கு தெரிஞ்சதை 10 கோடி பேருக்கும் கொண்டு இவங்களே சேர்த்துடுறாங்க. இப்போ ஈஸியா இருக்கு. முதல்ல இருந்து அந்த மனுஷன் சாதாரணமா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு, இவங்களாம் உசு பேத்தினது தானே. ஆமா, ஏப்பா என்ன நீ எதிர்கட்சிங்கிற, நீ சொல்லு, நீ தான் தைரியமான ஆளாச்சே, பேரை சொல்லுன்னா. அவர் என்ன பண்ணாரு, தாத்தா பேர்ல இருந்து ஆரம்பிச்சு ஸ்டாலின் அவங்க பேர் வரைக்கும் சொன்னாரு. என்னப்பா பேரை சொன்னா டப்புன்னு பொசுக்குன்னு பேரை சொல்லிட்ட, அப்படிலாம் பேசக்கூடாது பண்ணோன்னு என்ன சொன்னார், சரி சார் அப்படின்னாரு. சாருங்கிற அப்படின்ன, என்னடா உங்களோட பெரிய தொல்லையா போச்சு, விட்டுருங்கடா, நான் பழைய மாதிரி சின்ன பிள்ளையிலேருந்து அவர் அங்கிள் தான் கூப்பிடுவேன், நான் அப்படியே கூப்பிட்டு போறேன்னா அங்கிள்னாரு. இதுக்கு வந்துட்டாங்க. அப்போ எப்படிதான் இப்போ வந்து எப்படின்னா பேர் வரையில் இந்த பீப் போடுறோம்ல, இப்போ ஆடியோ வரையில் அந்த மாதிரி பேசாம பேரை நிறுத்திக்கணும்னு நினைக்கிறேன். இல்லன்னா என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க கிட்ட எழுதி வாங்கிட்டு, என்ன பேசணுன்றதே அவங்க கிட்ட எழுதி வாங்கினேன். ஏன்னா அவங்களுக்கு பார்த்து படிக்க தெரியாது. கேட்டாங்க விஜய் பார்த்து படிக்கிற கிறுக்கு போய் அங்க பார்த்து ஒழுங்க படிக்க தெரியலடா அவங்களுக்கு, அத முதல்ல பாருங்கடா. ஐயோ, அதாவது
எது தரப்ப கலாய்க்கிறோமே அது நமக்கும் பொருந்துமே, சில இடங்கள்ல யோசிப்போம்னு அந்த அளவுக்கு கூட பகுத்தறிவு இல்ல. இவங்க பகுத்தறிவு பெரியார்னு பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பகுத்தறிவு உங்க பக்கம் தான் கொஞ்சம் பகுத்தறிவு.